அவரை தூக்கிட்டு போய் லஞ்ச ஒழிப்பு துறையில போடுறீங்கன்னா திமுகவோட அழுத்தத்தின் பேர்ல போடுறீங்களா, இல்ல இதுக்கு முன்னாடி பண்ண திமுக காரங்க வாங்கின லஞ்சத்தை மறைக்கிறதுக்காக இவரை லஞ்ச ஒழிப்பு துறையில உட்கார வச்சிருக்கீங்க கேள்வி. அதிமுகவுக்கு ஒரு எதிர்காலம் இல்லைன்னு இவங்க எல்லாம் நினைக்கலாம். இல்ல இவங்க சேர்த்து வச்ச சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்கு ஆளுங்கட்சியில இருந்தா ஒரு பெனிஃபிட் நினைக்கலாம். இல்லையா தாவேகா அரசாங்கம் நான் உங்களுக்கு ஏத்துக்கலனாலுமே அவங்களோட தொகுதிக்கான சட்டமன்ற உறுப்பினரா தொடர்ந்து பயணிக்க முடியும். ஸோ தாவேகா சைடுல கம்பல்சரி ஏதாவது ஒரு ஆஃபர் கொடுக்கறதுனால மட்டும்தான் அவங்க தைரியமா தங்களோட பதவியை ராஜினாமா பண்ணிட்டு சேர முடியும். ஸோ இந்த ஒரு ஆஃபரும் கொடுக்காம யாரும் தங்களோட பதவியை ராஜினாமா பண்ண மாட்டாங்க. அதை பார்த்துட்டு மக்களும் இதே அருண் ஐபிஎஸ் அவர்கள் திமுகவோட கைகூலி, இவர் எங்களுக்கு பர்மிஷன் தர மாட்டாரு, எங்களை பிரச்சாரத்துக்கு போட மாட்டாரு, இவர் ஒன் சைடா ஃபேவரிஸ்டா இருக்கிறாருன்னு சொல்லி பெட்டிஷன் கொடுத்தாரு. ஆதவ் தான் இப்ப பாத்தீங்களா நிழல் முதலமைச்சரா இருக்காரு பாத்தீங்களா ஆதவ் தான். அவர் போய் பெட்டிஷன் கொடுக்குறாரு எலெக்ஷன் கமிஷன்ல. என்னென்ன ஊழல் நடந்திருக்கு, இதுக்கு முன்னாடி நடந்த நிர்வாக சீர்கேடுகள் என்ன, எவ்வளவு கடன்ல இருக்கு, எதனால கடன் ஆச்சு, யாரு எவ்வளவு கொள்ளடிச்சிருக்காங்கிற விஷயத்தை எடுத்து சொன்னாங்கனாலே திமுகவுக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய நம்பிக்கை இழப்பு ஏற்படும், அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்படும். வரப்போற உள்ளாட்சியில திமுக வாஷ் அவுட் ஆயிருவாங்க. தீதவி நேயர்களுக்கு வணக்கம். நீ நடக்கக்கூடிய பல விஷயங்கள் பற்றி நீ நம்மோட பேசி விவாதிக்கிறதுக்காக நம்முடைய அரங்கத்துக்கு வந்திருக்காரு வழக்கறிஞர் ஸ்ரீராம் அவர்கள். நீங்கள் நம்மோட வந்திருக்காரு. அவர்கிட்ட கேட்டு பல விஷயங்கள் தெரிஞ்சு போவாங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். ஓகே சார், சூப்பர். இன்னைக்கு இப்போ நடக்கக்கூடிய விஷயம், இன்னைக்கு தகவல் என்ன அப்படின்னா, தாவேகா அரசு குதிரை பேரம் நடத்தலை அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் அந்த வழக்கம் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்க சார்? அதாவது அவங்க குதிரை பேரம் நடத்தலை அப்படின்னு சொல்லி அவங்க வழக்கை தள்ளுபடி பண்ணலை. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, குதிரை பேரம் பண்ணதுக்கான ஆதாரங்கள் எடுத்துட்டு வாங்க, நாங்கள் இதை கன்சிடர் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டுக்குமே நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. நீங்கள் போதுமான ஆதாரங்கள் கொடுக்காம எங்களால் சிபிஐ விசாரணைக்கெல்லாம் உத்தரவிட முடியாதுங்கிற மாதிரியான கருத்துக்களை தான் சொல்லியிருக்காங்களே தவிர நடக்கலைன்னு சொல்கிறதுக்கான எந்த ஒரு முகாந்திரமே அங்கே கிடையாது. ஸோ கிளைம் பண்ணுறதுக்கு ஏடிஎம்கே சைடில் அவங்களுக்கு எல்லா விதமான தார்மீக உரிமையும் இருக்குது, அவங்களுக்கான சட்ட வழிமுறைகளும் இருக்குது. ஆனால் அவங்க அதுக்கான ஆதாரங்களை சப்மிட் பண்ணலன்னு தான் கோர்ட்டுமே வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாங்க. குதிரை பேரம் தமிழ்நாட்டில் நடந்துட்டு தான் இருக்குது. இதை நடந்துடக்கூடாதுன்னு ஆளுநர் சொன்னார், நடந்துருக்குன்னு எதிர்கட்சிகள் சொல்கிறாங்க. நடக்குதோன்னு மக்களுக்குள்ளேயுமே ஒரு சந்தேகம் இருக்கதான் செய்யும். ஆளுநர் அவர் வரைக்கும் கிட்டத்தட்ட ஆட்சி அமைக்கிறதுக்கு அனுமதி கொடுக்காத காரணமே குதிரை பேரம் தான் முதல் காரணமாகவே இருந்துச்சு. அதனால தான் அனுமதி கொடுக்காம ஆட்சி அமைக்க அனுமதி. ஏன்னா தமிழ்நாடு வரலாறு காணாத ஒரு விஷயம் இந்த குதிரை பேரம் இந்த தாவேகா ஆட்சியில் நடந்துக்கிட்டோ இருக்கோ அப்படின்ற மக்கள் எல்லாத்தோட கேள்வியாமே இருக்குது. ஸோ அதுக்கான தகுந்த ஆதாரங்களை கொடுங்க, நாங்கள் அதுக்கு தீர்ப்பு கொடுக்குறோம்னு சொல்லி உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ குதிரை பேரம் நடக்குதுல்ல சார். இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 எம்எல்ஏ விஜயபாஸ்கரோட சேர்த்து 5 எம்எல்ஏ அதிமுகவில் தாவேகால போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க. தாவேகால பல கட்சிகள் இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுக இருக்கட்டும், பாஜக இருக்கட்டும், இது மாதிரி பல கட்சிகள் இருக்குது. இதெல்லாம் விட்டுட்டு நேரடியாக தாவேகால போய் ஜாயின் பண்ணுறதுக்கான காரணம் என்னவாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? அதிமுகவுக்கு ஒரு எதிர்காலம் இல்லைன்னு இவங்க எல்லாம் நினைக்கலாம். இல்லை இவங்க சேர்த்து வச்ச சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்கு ஆளுங்கட்சியில இருந்தா ஒரு பெனிஃபிட் நினைக்கலாம். இல்லையா தாவேகா அரசாங்கம் நான் உங்களுக்கு வாரியத்தில் ஒரு தலைவர் தரேன், இல்லை உங்களுக்கு நான் சட்ட ரீதியான பாதுகாப்பு தரேன், இல்லைனா மறுபடியும் ராஜினாமா பண்ணிட்டு வாங்க, நீங்கள் நம்ம எம்எல்ஏவா நின்று ஜெயிங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கொடுத்த ஒரு ப்ராமிஸாகவும் இருக்கலாம். பட் என்னவா வேணா இருக்கலாம். உயர்நீதிமன்றமே குழம்பி போயிருக்காங்க, பின்னாடி என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியல. எல்லாருமே கூட்டமாக அங்கே ராஜினாமா பண்ணிட்டு தாவேகால இணைகிறாங்க. பட் அதனால அவங்க என்ன பெனிஃபிட் அடிப்படையில் இவங்க ஜாயின் பண்ணுறாங்கிறது வரப்போகிற எலெக்ஷனில் தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா? இந்த இடத்த தான் குதிரை பேரம் எல்லா கட்சிகளுமே குற்றம் சுமத்துறாங்க. ஏன்? அதாவது இவங்க சேர்த்துக்கலன்னா அவங்க எல்லாருமே தைரியமா தங்களோட பதவியை ராஜினாமா பண்ண போறது கிடையாது. அவங்க ஒரு அதிமுகவே அவங்கள ஏத்துக்கலனாலுமே அவங்களோட தொகுதிக்கான சட்டமன்ற உறுப்பினரா தொடர்ந்து பயணிக்க முடியும். ஸோ தாவேகா சைடில் கம்பல்சரி ஏதாவது ஒரு ஆஃபர் கொடுக்கறதுனால மட்டும்தான் அவங்க தைரியமா தங்களோட பதவியை ராஜினாமா பண்ணிட்டு சேர முடியும். ஸோ எந்த ஒரு ஆஃபரும் கொடுக்காம யாரும் தங்களோட பதவியை ராஜினாமா பண்ண மாட்டாங்க. அதை பார்த்துட்டு இருக்க மக்களும் ஒன்றும் முட்டாள் கிடையாது. மக்களுக்கும் எல்லாமே தெரியும். வரப்போகிற எலெக்ஷனில் இதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அதுக்குள்ளே நிச்சயமாக அதுக்கான ஆதாரங்கள் அவங்க வாரியம் கொடுக்குறாங்களா,
இல்ல வந்து அவங்களுக்கு மறுபடியும் எம்எல்ஏ சீட் கொடுக்குறாங்களா, ஃபியூச்சர்ல மினிஸ்ட்ரி கொடுக்குறாங்களான்னு பொறுத்திருந்து பார்க்க போறோம். தாவேக அரசு வந்து மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாக ஃபேஸ் பண்ணதே வந்து இந்த அருண் ஐபிஎஸ் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறையில் போட்டதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை அவங்க ஃபேஸ் பண்ணாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து பல குற்றச்சாட்டுகள் வந்து இந்த குற்றச்சாட்டுங்கிறது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? சரி, அதாவது சவுக்கு சங்கர் வந்து அடிக்கடி சொல்லுவார் ஐஸ்கிரீம் அதிகாரின்னு சொல்லிட்டு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அருண் ஐபிஎஸ் அவர்கள் தான். அவரோட பேரை சொல்றதுக்கு எனக்கு வந்து எந்த ஒரு பயமும் கிடையாது. ஏன் இது பேர் சொல்றதுக்கு பயப்படணுமா ஒரு வழக்கறிஞரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அருண் அவர்களோட பேரை சொல்றது கண்டிப்பா எல்லாருமே பயந்து தான் இருக்கணும். ஏன்னா திமுக ஆட்சியில் அவர் பண்ண விஷயங்கள் அப்படி. என்னோட கிளைண்ட் 2 பேருமே, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், அந்த கிளைண்ட்டுக்கு வந்து ஒரு கை கிடையாது. ஓகே. அவர் திண்டுக்கலை சேர்ந்தவர். அவர் வந்து அருண் ஐபிஎஸ் அதிகாரி அவர்களே, நீங்கள் ஐஸ்கிரீம் அதிகாரி அவர்களே, நீங்கள் வந்து பண்ணுறது நியாயமான்னு சொல்லி பேசிக்காக ஒரு சாதாரண பொதுமக்கள் கேட்கக்கூடிய சாதாரண வார்த்தையை கேட்டு வச்சிருக்காரு. அந்த ஒரு விஷயத்துக்காக சென்னையில் இருக்கக்கூடிய ஸ்டேஷனில் அவர் மேலே வந்து சைபர் கிரைமில் குற்றம் பதிஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஸோ அதை பேசி காம்ப்ரமைஸ் பண்ணி அவருக்கு வந்து ஓன் பெயிலில் ஸ்டேஷன் பெயிலில் வந்து நாங்கள் ஜாமீன் வாங்கிட்டு அவரை ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி வந்து அருணுக்கு எதிராக யார் பேசினாலுமே, அவர் தமிழ்நாட்டில் எந்த மூலையில் இருந்தாலுமே சென்னையில் வந்து வழக்கு பதிஞ்சிட்டு இருந்தாங்க. கேட்டால் வந்து சென்னையில் ஒருத்தவங்க வந்து இது பெரிய அஃபென்சிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு மாய பிம்பத்தை கட்டமைச்சிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இடையில வழக்கறிஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், கமிஷனர் ஆஃபீஸுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அருண் அவர்கள் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருந்தாரு. சமீபத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பால் கனகராஜ் சார் அவர்கள் தான் வந்து இந்த உத்தரவுக்கு எதிராக பல்வேறு போராட்டங்கள் நடத்தி இனிமே கமிஷனர் ஆஃபீஸுக்குள்ள வழக்கறிஞர்கள் போகலாம் அப்படிங்கிற ஒரு பர்மிஷன் வாங்கி கொடுத்தாரு. ஸோ இப்படி பல்வேறு விதமான நெருக்கடிகளை மக்களுக்கு, சட்டத்துக்கு, எல்லாத்துக்குமே கொடுத்தவர் தான் இந்த அருண் ஐபிஎஸ் அவர்கள். ஓகேங்களா? இதே அருண் ஐபிஎஸ் அவர்கள் வந்து திமுகவோட கைகூலி, இவர் எங்களுக்கு பர்மிஷன் தர மாட்டாரு, எங்களை பிரச்சாரத்துக்கு போட மாட்டாரு, இவர் வந்து ஒன் சைடா ஃபேவரிஸ்டா இருக்கிறாருன்னு சொல்லி பெட்டிஷன் கொடுத்தாரு. ஆதவ் அர்ஜுனா இப்ப பாத்தீங்களா, நிழல் முதலமைச்சரா இருக்காரு பாத்தீங்களா ஆதவ் அர்ஜுனா, அவர் வந்து போய் பெட்டிஷன் கொடுக்குறாரு எலெக்ஷன் கமிஷன்ல. அருண் அதிகாரி வந்து திமுகவுடைய கைகூலியா செயல்படுறாருன்னு சொல்லி தான் பெட்டிஷன் கொடுக்குறாரு. ஆனா இன்னைக்கு அவரை தூக்கிட்டு போய் லஞ்ச ஒழிப்புத்துறையில உட்கார வைக்கிறாங்க. இது எந்த அழுத்தத்தின் பேர்ல கொடுக்குறீங்க? பின்னணியில் என்ன நடந்திருக்கும் சார்? அப்போ நீங்க தானே சொன்னீங்க திமுக அரசாங்கத்தோட கைகூலியா இருக்கிறாரு ஒரு ஐபிஎஸ் அதிகாரின்னு சொல்றீங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மதிப்புமிக்க ஒரு ஐபிஎஸ் அதிகாரியை நீங்க வந்தோன்னே லஞ்ச ஒழிப்புத்துறையில போறீங்கன்னா எந்த அழுத்தத்தில் போடுறீங்க? நான் இதையுமே ஏன் வெளிப்படையா சொல்றேன்னா, ஒரு அதிகாரிக்கு எதிராக இப்படி வெளிப்படையா பேசக்கூடாதுனாலுமே உயர்நீதிமன்றமே கண்டிச்சிருக்கிறாங்க. அதாவது குண்டாசை நீங்க தவறான முறையில் வந்து பயன்படுத்தி இருக்கிறீங்க சார். அதிகாரியா இருந்தாலுமே காக்கி சட்டை போட்டிருந்தாலுமே தவறு பண்ணா தவறுன்னு சொல்றது மீடியாக்களுடைய தார்மீக உரிமை. பல மீடியாக்களே அவங்க மிரட்டி வச்சிருந்தாங்க, உங்களுக்கு தெரியும்ல. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல அவரை தூக்கிட்டு போய் லஞ்ச ஒழிப்புத்துறையில போடுறீங்கன்னா திமுகவோட அழுத்தத்தின் பேர்ல போடுறீங்களா, இல்ல இதுக்கு முன்னாடி பண்ண திமுக காரங்க வாங்கின லஞ்சத்தை மறைக்கிறதுக்காக இவரை லஞ்ச ஒழிப்புத்துறையில உட்கார வச்சிருக்கீங்க கேள்வி என்ன மாதிரி ஏகப்பட்ட சாமானியர்களோட கேள்வியா தமிழ்நாட்டில் இருந்துட்டு இருக்கு. ஸோ தாவேகாவும் திமுகவும் வந்து கூட்டு சேர்ந்துட்டு நீங்க வந்து செயல்படுறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மூலியமா வந்து வெளிப்படுதுங்கிறது என்னோட ஒரு பார்வையா இருக்கு. தாவேகா பற்றி இவ்வளோ தூரம் நம்ம பேசணும் சார். இன்னொரு முகம், தாவேகாவோட இன்னொரு முகமாக சிடிஆர் நிர்மல்குமார் அவர் வந்து அடுத்த வாரம் வந்து வெள்ளை அறிக்கை, மின்சாரத்துறையில் என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் இன்னைக்கு ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்துருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? வெள்ளை அறிக்கை வந்து உண்மையாலுமே கொடுத்தாருன்னா அது ஒரு சந்தோஷமான விஷயம் தான். ஏன்னா தமிழ்நாடே வந்து போராடிட்டு இருக்கிறாங்கல்ல, ரோட்ல இறங்கி நைட்டு தூக்கம் இல்லாமல், குழந்தை குட்டியெல்லாம் வந்து நிம்மதியாக தூங்க முடியாமல் டெய்லியும் ரோட்டில், நீங்கள் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா வைங்களேன் நைட்டில் டைம் கேட்டுருக்காங்களே சார். ஓகே, அந்த கதைக்கு வரேன். ஸோ தெருவில் இறங்கி போராடிட்டு இருக்காங்க பொதுமக்கள் எல்லாருமே. பார்த்தீங்கன்னா வந்து கரண்ட் வரல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து பரவாயில்ல, கடந்த ஆட்சிகளில் எவ்வளோ தவறுகள் இருந்தாலும் கரண்ட் ஓரளவுக்கு நல்லா தான் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு நிம்மதியாக தூக்கம் வரல அப்படின்னு சொல்லி போராடிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு இப்போ இந்த மகேந்திரன் மாதிரி ஆள்கள் கூட இடையில ட்ரோல் மெட்டீரியல் வந்து மாறி இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இது வெறும் கரண்ட் பிரச்சனை மட்டும் கிடையாது. வென்டிலேஷனால எத்தனையோ உயிர்களை நம்ம வந்து பலி கொடுத்துட்டோம். அதுக்கு முதலமைச்சர் ஒரு இரங்கல் தெரிவிக்கல, அந்த துறை அதிகாரிகள் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கல, சரியான சப்ளை கூட அவங்க கொடுக்கல. ஸோ மின்சாரங்கிறது இப்போ ரொம்ப அத்தியாவசியமாகி போச்சு. ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில் இவர் வெள்ளை அறிக்கை கொடுக்கறது எதனால வந்து மின்சார தட்டுப்பாடு ஏற்படுது, அங்கே இருக்கக்கூடிய கடன் என்ன, இதுக்கு முன்னாடி ஏற்பட்ட நிர்வாக சீர்கேடுகள் என்னங்கிற மாதிரியான விஷயத்தெல்லாம் வந்து தொகுத்து கொடுத்தாருன்னா நிச்சயமாக நான் வந்து வரவேற்பேன்.
என்ன மாதிரி வந்து எதிர்பார்ப்புல இருக்கக்கூடிய எல்லா மக்களும் இதை வரவேற்பாங்க. இதை வந்து நிதி அமைச்சர் கொடுத்தாரு பாத்தீங்களா ஒரு வெள்ளை அறிக்கை, அதாவது ஒரு வெறும் பேப்பர் எடுத்து காட்டுற மாதிரி ஒண்ணுமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா, இப்ப இருக்கக்கூடிய நிதி அமைச்சர் கொடுத்தாருல ஒரு வெள்ளை அறிக்கை பாத்தீங்களா, அது வந்து தமிழ்நாடு மக்களும் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகிருச்சு. தமிழ்நாடு மக்களை மட்டும் இல்ல, அவரோட முதலமைச்சர் தற்காலிக சீஃப் மினிஸ்டரா இருக்கக்கூடிய நம்ம சிஎம் ஜோசப் விஜய் அவர்களை கூட ரொம்பவே அது மூட் அவுட் ஆகிருச்சுன்னு தான் சொல்லுவோம். அந்த அளவுக்கு ஒரு ஒஸ்டான நிதி நிலை அறிக்கை அது. ஸோ அந்த மாதிரி கொடுத்தாருன்னா வந்து அதுக்கு அவர் சும்மாவே இருக்கலாம், சும்மா வெறுங்கையை காட்டிட்டு டாட்டா காமிச்சிட்டு போயிடலாம். ஸோ வெள்ளை அறிக்கையில் வந்து அவர் இந்த மாதிரியான அத்தியாவசியமான விஷயங்கள், இதுக்கு என்னென்ன ஊழல் நடந்திருக்கு, இதுக்கு முன்னாடி நடந்த நிர்வாக சீர்கேடுகள் என்ன, எவ்வளோ கடனில் இருக்குது, எதனால கடனாச்சு, யார் எவ்வளோ கொள்ளடிச்சிருக்காங்கிற விஷயத்தை எடுத்து சொன்னாங்கனாலே திமுகவுக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய நம்பிக்கை இழப்பு ஏற்படும், அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்படும். வரப்போகிற உள்ளாட்சியில் திமுக வாஷ் அவுட் ஆயிடுவாங்க. இது ரொம்ப கிளியர் கட்டான ஒரு விஷயம் தான். பார்த்தீங்களா? ரெண்டாவது விஷயம் என்னன்னா, நீங்கள் சொன்னீங்க 6 மாதம் டைம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. சார், வென்டிலேஷனில் சில உயிர்கள் பறி கொடுத்துட்டு இருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். இதுக்கு 6 மாதம் டைம் கேட்டால், ஸோ நீங்கள் அரசியல் கற்றுக்கிறதுக்காக இங்கே இருக்கக்கூடிய சாமானிய மக்கள் சாகணும்னு நேரடியாக கேட்குறீங்களா? ஸோ இந்த மாதிரியான முட்டாள்தனமான விஷயங்கள்லாம் ரூட் மாஃபியா மாதிரியான ஆட்கள் வந்து மக்கள் மத்தியில் மக்களை குழப்பறதுக்காக 1000 கேள்விகள் கேட்கலாம். பட் ஆனால் ஒரு ஆஸ் அ மீடியா பர்சனாக நீங்கள் வந்து இந்த விஷயத்தை ஸ்ட்ராங்காக வந்து டிஃபெண்ட் பண்ணியே ஆகணும் சார். ஏன்னா நீங்கள் டெய்லி நியூஸில் பார்க்குறோம், மின்சார வந்து பற்றாக்குறையினால எத்தனை உயிர்களை தமிழ்நாடு இதோட பலி கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால இதுக்கெல்லாம் 6 மாதம் டைம் கொடுக்க முடியாது. அது வேற விஷயம். 6 மாதம் டைமுங்கிறது வந்து இலவசங்கள் கொடுக்கறதுக்கும் அவங்க சொல்லக்கூடிய பயனாளர்களை போய் அடையிறதுக்கும் தான். இது அடிப்படை அத்தியாவசியம் இல்லாமல் 6 மாதம் எதுக்காக நம்ம காத்துக்கணும்? ஸோ இந்த மாதிரியான டஃப்பான விஷயங்கள்லாம் இருக்குன்னு தெரிஞ்சு தானே அவர் வந்து சிஎம் எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணார். ஸோ அதை தானே அவர் முக்கியமான குறைகளாக வந்து முன்னிறுத்தினார். ஸோ இது எதுவுமே தெரியாமல் எதுக்காக அவர் வந்து சிஎம் பதவியில் உட்காரணும்? இல்லை நிர்வாகம் தெரிஞ்ச யார்கிட்டயோ வந்து பதவி ஒப்படைச்சிட்டு அவர் ராஜினாமா பண்ணிட்டு போயிடலாம் இல்லையா? இது இப்போ இன்னைக்கு வந்து சார் மேகதாது அணை வந்து கர்நாடகாவில் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி சட்டசபையிலே தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. பிஎம்ஓவே பார்த்துட்டு வந்திருந்தாரு இங்கே தமிழ்நாட்டு சிஎம். அவங்க நேரடியாக கோரிக்கையை வச்சு சிவகுமாரை பார்த்து அவங்க கோரிக்கையை வச்சிருக்கலாம். காங்கிரஸில் கூட்டணியில் இருக்காங்க, காங்கிரஸ் கூட்டணி தலைவர்கள்ட்ட இதை பற்றி பேசியிருக்கலாம். ஆனால் அவங்க சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றதுனால இதில் என்ன அவங்க சொல்ல வர கருத்து என்னது? அதாவது இன்னைக்கு நானுமே பார்த்தேன், இந்த விஷயம் வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் இதில் ஒருமித்த கருத்தில் இருக்கிறது உண்மையாலுமே எனக்கு சந்தோஷமான ஒரு விஷயம் தான். ஏன்னா அரசியலுங்கிறது ஒரு அப்பார்ட் ஃப்ரம், ஏன்னா அவங்களுக்கு சித்தாந்தங்கள் இருக்கலாம், கொள்கைகள் வேறையா இருக்கலாம், அவங்களுடைய தொலைநோக்கு பார்வைகள் வேறையா இருக்கலாம், சிலர் ஆட்சியில் இருக்கலாம், சிலர் எதிர்கட்சியாக இருக்கலாம், சிலர் வந்து மக்கள் கூட அவங்களுக்கு வாய்ப்பு அளிக்காமல் இருக்கலாம். ஆனால் எல்லாத்தோட நோக்கமும் என்ன? மக்களுக்கு சேவை செய்கிறது. ஸோ மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற வரப்போ காவேரிங்கிறது தமிழ்நாட்டோட உயிர் நாடி. காவேரி இல்லாமல் தமிழ்நாட்டோட விவசாயம் கிடையாது, விவசாயிகள் இல்லாமல் தமிழ்நாடே கிடையாது. ஸோ நம்ம வந்து ரொம்ப போற்றி வழங்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த காவேரிங்கிறது. அது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். அதில் ஒரு சின்ன தவறு நடந்தாலும் நம்ம தமிழ்நாட்டோட எதிர்காலமே கேள்விக்குறியாயிடும். சிம்பிளாக சொல்லணும்னா காவேரிங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா தமிழ்நாடுங்கிற ஒரு கல்ச்சர் வந்து இந்த உலகத்தில் எழுந்துச்சாங்கிற கேள்வியே வந்து ஒரு மிகப்பெரிய கொஸ்டினாக மாறிடும் வருங்காலத்தில். ஸோ இந்த விஷயத்தில் எல்லாருமே ஒற்றுமையாக செயல்படுறது எனக்கு உண்மையாலுமே சந்தோஷமான ஒரு விஷயம் தான். ஆனால் விஜய் அவர்கள் இந்த விஷயத்தில் வந்து தெளிவான அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாரு. போய் மோடியை பார்க்குறாரு, அவர்கிட்ட வந்து ஒரு ரெக்வஸ்ட் பண்ணலாம், ஒரு 2-3 தடவை போய் கேட்கலாம், அது எல்லாமே ஓகே தான். ஆனால் கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தான் கர்நாடகத்தை ஆண்டுட்டு இருக்காங்க. தன்னோட கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அழுத்தத்தை கூட கொடுக்க முடியலன்னா இவர் எதுக்கு முதலமைச்சராக இருக்கணும்? ஸோ யாரை ஏமாத்துறதுக்காக, மக்களை ஏமாத்துறதுக்காக நீங்கள் வந்து தீர்மானம் போடுறீங்க, எல்லாமே வாழ்த்துக்கள் தான். ஆனால் உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸை நீங்கள் ஏன் ப்ரெஷர் பண்ண மாட்டேங்கிறீங்க தான் கேள்வி. அவர் மறுபடியும் மத்திய அரசாங்கத்தை குறை சொல்கிறாரே தவிர, மத்திய அரசாங்கம் காவேரியில் 2 மாநிலத்திற்குமே வந்து அவங்க சமமான முறையில் தான் அவங்களுக்கு வந்து அலாட் பண்ணிட்டு இருக்கிறாங்க சட்ட முறைப்படி. ஸோ அதை விட முக்கியமான விஷயம் காங்கிரஸ் கவர்மெண்ட் அங்கே இருக்குது பார்த்தீங்களா, நம்ம கர்நாடகத்தில் இருக்காங்க, அவங்க தான் இதை கட்டி தீருவேன் சிவகுமார் ரொம்ப ஒரு தீவிரமான முயற்சியில் இருக்கிறாரு. அதாவது காங்கிரஸ் கவர்மெண்ட், சிவகுமார் சொல்றதை விட காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் வந்து அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. அவர் நினைச்சாருன்னா கம்பல்சரி இந்த விஷயத்தை வந்து கைவிட முடியும். அதுக்கு காங்கிரஸ் மேலிடம் வந்து அழுத்தம் கொடுத்துச்சுன்னா அவர் அந்த விஷயத்தை கை விட்டுடலாம். ஸோ முதலமைச்சர் அவர்கள் கூட்டணியில் இருக்கிறதுனால இந்த விஷயத்தை வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாங்கிறது என்னோட பதில். ரொம்ப சாஃப்டாக அதை டீல் பண்ணுறாருன்னு எடுத்துக்கலாமா? டீலே பண்ணலங்கிறத நான் சொல்கிறேன். அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த முக்தார் சூர்யா, திருச்சி சூர்யா சிவா, அவங்க 2 பேரும் வந்து குண்டா சட்டத்தில் கைது பண்ணி இப்போ ஜெயிலில் இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் உங்களுடைய கருத்து என்னதுங்க சார்? ஒரு பொதுமக்களாகவும் சரி, ஒரு உயர்நீதிமன்றத்தில் வந்து பயிற்சி பண்ணிட்டு இருக்கிற ஒரு வழக்கறிஞராகவும் சரி, அந்த விஷயத்த நான் வந்து முழுமையாக சரின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்குறீங்கன்னா, அதாவது அரசியல் ரீதியாக நம்ம யாரை வேணாலும் தாக்கலாம். ஏன்னா அவங்க ஒரு பொது வாழ்க்கைக்கு வந்துட்டாங்க, மக்கள் பணியில் இருக்கிறாங்க, அவங்க ஊழல் பண்ணால் நம்ம எதிர்க்கணும், அவங்க வந்து தவறு செய்கிறப்ப நம்ம தட்டி கேட்கணும், இது நம்மளுடைய அடிப்படை கடமை.
இது வந்து ஒரு பொதுமக்களுக்கு கூடிய ஒரு உரிமை. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல ஒரு பெண்களை தனிநபர் தாக்குதல் பண்றதும், அந்த பெண்ணோட எதிர்காலத்தையே பாதிக்கிற அளவுக்கு ஒரு கேள்வி கேட்கறதும், அதை சமூக வலைதளங்களில் பரப்புறதும் கம்பல்சரி தவறான ஒரு விஷயம், தவறான முன் உதாரணம். இப்போ முக்தார் அவர்களும் திருச்சி சூர்யா அவர்களையும் பின்தொடரவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க. அதில் கண்டிப்பாக இளைஞர்களும் இருப்பாங்க. ஸோ வந்து இவங்கள மாதிரி ஒரு ஐகானிக்காக ஆகணும். அதாவது அவங்க வந்து பேசுகிற விஷயங்கள் நிறைய விஷயங்கள் தவறானது. அதை நான் கண்டிப்பாக வந்து நான் அதுக்கு உடன்படவே இல்லை. ஆனால் சிலர் அவங்கள ரசிக்கலாம் இல்லையா? ஸோ அவங்க வந்து இவங்களுக்கு ஒரு தவறான முன்மாதிரியாக உருவாயிடுவாங்க. இப்போது இவங்க பேசுன இந்த விஷயங்கள்னால அந்த தனிப்பட்ட பெண்மணியுடைய எதிர்காலம் என்ன ஆகும்னு யோசிங்க. அந்த ஒரு இவங்க பேசுகிற வியூவுக்காகவும் கண்டென்ட்டுக்காகவும் அதில் ஒரு காரசாரத்துக்காகவும் இவங்க பேசுகிற விஷயம் ஒரு தனி மனித பெண்ணுடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாகுது பார்த்தீங்களா? ஸோ இது கண்டிப்பாக இந்த மாதிரி குண்டாஸ் மாதிரியான ஹெவியான சட்டங்கள் வந்து உள்ளே போகிறப்ப தான் எல்லாருக்கும் ஒரு பயம் வரும், ஒரு அச்சம் வரும். மீடியாவை கையில் வச்சிருக்கிறதுனால என்ன வேணால் பேசிடலாம், பெண்களுக்கு எதிராக நம்ம வந்து ஒரு தனிநபர் தாக்குதல் நடத்திட்டு நிம்மதியாக இருந்துடலாம்னு நினைக்கிற ஒருத்தவங்களுக்கும் இது வந்து ஒரு பாடம். பெண்களை மதிக்கிற சமூகம் தான் வந்து எப்பவுமே ஒரு சிறந்த சமூகமாக இருக்கும். இந்த விஷயத்தில் நான் நிச்சயமாக காவல்துறையை மனதார பாராட்டுறேன். தமிழ்நாட்டில் தொடர்ந்து வந்து இந்த வழிபாட்டு முறையில் ஏதாவது ஒரு சர்ச்சை வந்து ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது சார். கோர்ட்டு மூலியமா அது மக்கள் இடத்துல இருந்து போதோ, ஆட்சியாளர்கள் மூலியமா போகுதோ, இல்லை மக்கள்லேருந்து நிறையா கோர்ட்லேருந்து இது வாங்கிட்டு வரோம், அந்த மாதிரி ஏதாவது சர்ச்சைகள் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ சமீபத்தில் வந்த தீர்ப்பு கூட மாரியம்மன் கோயில் பக்கத்தில் ஒரு சர்ச்சு ஒன்று கட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பு ஒன்று வந்துருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? சர்ச்சைகள் என்றைக்குமே கோர்ட்லேருந்து உருவானதே கிடையாது. அதாவது கோர்ட்டுங்கிறது வந்து சர்ச்சைகளை உருவாக்குற இடம் கிடையாது, அது தீர்த்து வைக்கிற இடம் தான். அதை நான் வந்து தெளிவாக சொல்லிடுறேன். இந்த மாதிரியான விஷயங்கள் தமிழ்நாட்டில் சமீப காலத்தில் நிறைய நடந்துட்டு தான் வருது. எந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏற்கனவே ஒரு கிறிஸ்தவ கோவில் இருக்குது, ஒரு சர்ச் இருக்குது, பக்கத்தில் வந்து ஒரு மசூதி கட்ட போகிறாங்க. இல்லை ஒரு மசூதி இருக்குது, பக்கத்தில் வந்து ஒரு சாமி கோவில், இந்துக்களுக்கான கோவில் கட்ட போகிறாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து தமிழ்நாட்டில் தொடர்ந்து அதிகரிச்சுட்டு தான் இருக்குது. ஏன்னா மக்கள் மத்தியில் வந்து இப்போது கட்டுறதுல மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை கிடையாது. மேக்ஸிமம் ஆஃப் த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வருங்காலத்தில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஏற்படுத்திடுமோ. இப்போ திருப்பரங்குன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிறதா ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை உருவாகும். ஸோ இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் வரப்போறதில்ல. வருங்காலத்தில் ஏதாச்சும் பிரச்சனையை உருவாக்கிடுமோங்கிறது ஒரு அடிப்படையான வாதமாக கோர்ட்டில் வந்து அவங்க முன் வைப்பாங்க. ஓகேங்களா? ஏன்னா அவங்களோட இடமா தான் இருக்கும், அவங்களுடைய ஃபண்டாக தான் இருக்கும். ஸோ அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. பட் வந்து இது வந்து வருங்காலத்தில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஏற்படுத்திடுமோ, இதை பேஸ் பண்ணி யாராச்சும் மத மாற்றத்தில் ஈடுபட போகிறாங்களாங்கிற மாதிரியான கேள்விகள் வந்து காமனாக முன்வைப்பாங்க. ஸோ இதில் வந்து உரிமைகள் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம், அந்த லேண்டு யாருக்கு சொந்தம், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து எந்த மதத்தை வழிபடுறாங்க, அவங்களுக்குள்ள இது மூலயமா வந்து ஒரு சமூக பதட்டம் ஏற்படுமா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அவங்க கன்சிடர் பண்ணி தான் வந்து இப்போ இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள்லாம் வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு தீர்ப்பை தான் வந்து நம்ம ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் வந்து உயர்நீதிமன்றத்தில் வந்து இப்போ கொடுத்துருக்குறாங்க. இப்போ சமீபத்தில் கூட காலப்பட்டியில் பார்த்தீங்கன்னா பழமை வாய்ந்த ஒரு மாரியம்மன் கோயில் பக்கத்தில் ஒரு சர்ச் கட்டுறாங்க. அவங்களோட ஃபண்டில் அவங்களோட லேண்டில் வந்து கட்டுறாங்க. அந்த பகுதி வந்து அதிகமான இந்துக்கள் வாழ்கிற ஒரு பகுதி. அங்கே இவங்க வந்து கொண்டு போகிறதுல எந்த ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தணுங்கிற நோக்கமும் இல்லைங்கிறத ரெண்டு தரப்புமே ஒத்துக்கிறாங்க. அதாவது இந்து நிர்வாகமும் ஒத்துக்கிறாங்க, கிறிஸ்டின் சைட்லேயும் ஒத்துக்கிறாங்க. பட் என்னன்னா இது கண்டிப்பாக ஃபியூச்சரில் வந்து ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும், அதனால எங்களுக்கு வந்து இதை உரிமையல் விஷயமா எடுத்துகிட்டு போங்க, அதனால இதில் டெம்பரரி ஸ்டே கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதில் ஜி.ஆர். சாமிநாதன் ஓவராலாக காமனாகவே சொல்லியிருக்கிறாரு, எந்த பகுதியில் மக்கள் அதிகமாக வசிக்கிறாங்களோ அவங்களுடைய ஒருமித்த கருத்துப்படி தான் நீங்கள் வந்து இனிமேல் தேவாலயங்களாக இருக்கட்டும், மசூதிகளாக இருக்கட்டும், கோவில்களாக இருக்கட்டும் கட்டணும்னு சொல்லி ஒரு உன்னதமான தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. அது நிச்சயமாகவே பொதுமக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு பெற்றிருக்குன்னு தான் சொல்லணும். பல கருத்துகள் நம்ம நேயரோட பயந்துட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.